துதிக்க, அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்க வசனம் இப்படியாய் சொல்கிறது. ஒருவர் எடுத்து படிப்போம். வசனம் சங்கீதம் 46:10 ஒருவர் படிப்போமா? சீக்கிரம் சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நல்ல அந்த வார்த்தையை நல்லா படிங்க. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பீர், பூமியிலே உயர்ந்திருப்பார். பாருங்க, முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்குமா, இரண்டாவது அவரை அறிந்து கொள்ள வேண்டுமா? அதை அறிந்து கொண்டால் நாம் உயர்ந்திருப்போமா? இந்த 10 மாதங்களில் நாம் அமர்ந்திருந்தால் இந்த 10வது மாதத்தில் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவர் என்னை உயர்த்துவார், ஆண்டவர் என்னை உயர்த்துவார். ஆண்டவரை அறிந்து கொண்டிருந்தால், நீங்கள் ஆண்டவரை அறிந்திருந்தால், வசனத்தை அறிந்திருந்தால், இந்த 10வது மாதத்தில் கிடைக்காத காரியங்களை கிடைக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவர் ஜாதிகளிலே ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார், ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் உயர்த்துகிறார், பூமியிலே ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். ஐயா, வசனம் ஒரு நாளும் தவறு போவாது. ஆண்டவரை நம்மிடத்திலிருந்து எல்லா ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போனாலும் தேவனுடைய சித்தம், தேவனுடைய கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது என்று வேதம் சொல்லுகிறோம். எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராய் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? மன்னாசையில் நான் மயங்கியே நேர்வழி விட்டதன்றே, கண் போன போக்கை பின்பற்றியே கண்டேனில்லை இன்பமே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். மன்னாசையில் நான் மயங்கியே நேர்வழி விட்டதன்றே, கண் போன போக்கை பின்பற்றியே கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாக்கியம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் பாதம் சேர நடத்திடுமே. பாருங்களேன், 100 ஆடுகள் இருந்தது, 99 ஆடுகளை தேடி ஓடுவார் ஆண்டவர் ஓடல, அந்த ஒரு ஆடை தேடி ஓடி வந்தார். எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஐயா இந்த உலகத்துல மனிதர்கள் ஆண்டவரை அநேகமா இருந்தார்கள் ஐயா, அவர்களை தேடாமல் ஆண்டவரே காணாமல் போன என்னை தேடி வந்த தெய்வம், என் பாவத்தை மன்னிக்கிற தெய்வம், என்னை ஆண்டவரை சுமந்து வர தெய்வம் என்னை தேடி வந்தது என்று சொல்லி கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஐயா, நாம் நல்லவராய் இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள, அவர் நல்லவராய் இருக்கிறதுனால நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நீர் நல்லவர் ஆண்டவரே, அதனாலதான் நான் இன்னும் சாகாம உயிரோடு கூட. ஐயா, நீ நல்லவர் ஆண்டவரே, என் குடும்பம் இன்னும் தப்பி பிழைப்பது என்பது உம்முடைய கிருபை. எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? ஐயா, நீ நல்லவர், அதனாலதான் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். ஐயா, நான் நல்லவர் என்று சொல்லி மாத்தட்டி கொள்ளலாம் உலகத்திலே, ஆனா இந்த ஸ்தலத்துல உண்மையாய் நோக்கி பார்க்கணும் சொல்லுவான், ஐயா நீ நல்லவர், ஐயா நீ நல்லவராய் இருந்ததுனாலதான் என் வாழ்க்கை 10 மாதங்களை நடத்த வைத்த கிருபைக்காக. எல்லா வாயில திறந்து சொல்லுவோமா? உலகத்திலே செல்வங்கள் நம்மை விட்டு போகலாம், உலகத்திலே பணம் நம்மை விட்டு போகலாம், நம்மை உற்றார் உறவு நம்மை விட்டு போகலாம், நம்ம அபிஷேகம் நம்மை விட்டு போகலாம், நம்முடைய தாளந்துகள் நம்மை விட்டு போகலாம். ஆனா அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை எப்போது நம்மை விட்டு போகாது. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? மன்னாசையில் நான் மயங்கியே விட்டதன்றே, கண் போன போக்கை பின்பற்றியே கண்டேனில்லை இன்பமே. எல்லாம் சொல்லுவோம். மன்னாசை மன்னாசையில் நான் மயங்கியே வழி விட்டதன்றே, கண் போன போக்கை பின்பற்றியே
பெருமையான பாத்திரம் அவருடைய விசுவாசம் நாம் போராட்டம் சொல்லுவோம்.